இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் ஆத்துமா தொய்து போய் கிடக்கிறது. என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படாமல் அப்படியே உயிரற்றது போல் கிடக்கிறது. என் ஆத்துமாவுக்குள் எப்பொழுது ஒரு பலன் உண்டாகும்? நான் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருக்கிறேன், தேவனோடு உரையாடுகிறேன், தேவனோடு நடக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். ஆனாலும் என் ஆத்துமா கட்டப்படாதது போல் இருக்கிறதே. நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் உண்டல்லவோ, அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும், உன் ஆத்துமாவை நான் தேற்றுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் உறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் உறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய இருதயத்தை யார் தேற்றுவார்? என்னுடைய இருதயம் யார் மூலம் கட்டப்படும்? சமாதானத்தை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. என் குடும்பத்தில் எப்பொழுது ஒரு சமாதானம் உண்டாகும்? அதை என் ஆத்துமா எப்பொழுது ஏற்றுக்கொள்ளும்? என் ஆத்துமா விசனப்பட்டு கொண்டிருக்கிறதே, என் ஆத்துமா கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறதே, குடும்ப சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது உள்ளம் உடைக்கப்பட்டு கதறுகிறதே. எப்பொழுது என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும்? பிள்ளைகளுடைய காரியத்தில் எப்பொழுது சமாதானம் உண்டாகும்? புருஷனாருடைய காரியத்தில் எப்பொழுது சமாதானம் உண்டாகும் என்று அநேகர்கள் தன் ஆத்துமாவை இழக்க பண்ணக்கூடிய விதத்தில், தொய்ந்து போகக்கூடிய விதத்தில், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட போகிறது, உன் ஆத்துமா கட்டுவிக்கப்பட போகிறது, உன் ஆத்துமாவை நான் தேற்றுவேன், உன் ஆத்துமாவுக்கு நான் சந்தோஷத்தை தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பெத்தானியா என்கிற ஊரில் லாசரு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள் என்கிற 2 சகோதரிகள் இருந்தார்கள். அந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார். ஆனால் லாசருவுக்கோ ஒரு வியாதி வந்தது. தேவநாமம் மகிமைக்கென்று வரப்பட்ட அந்த வியாதி ஆண்டவரிடத்தில் அவனை குறித்து சொல்லி அனுப்புகிறார்கள். இப்படி லாசருவுக்கு ஒரு வியாதி வந்துவிட்டது, நீர் உடனே வர வேண்டும் என்று, அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று ஆண்டவருக்கு செய்தி அனுப்புகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அந்த இடத்திலே இருந்து விட்டார். நாட்கள் கடந்து போயிற்று. 4 நாட்களான பிறகு கர்த்தர் அந்த இடத்திற்கு தேடி வந்தார். அந்த இடத்துல வரும்போது மார்த்தாளும் மரியாளும் உள்ளம் உடைக்கப்பட்டது போல, ஆத்துமா உடைக்கப்பட்டது போல, இனி எனக்கு சகோதரன் இல்லையே, இனி எனக்கு சகோதரன் கிடைக்க மாட்டானே, இனி எங்களுடைய வாழ்க்கை குறைவுபட்டு போய்விட்டதே, சந்தோஷமாயிருந்த இடத்துல ஒரு துக்கம் வந்துவிட்டதே, அந்த ஆத்துமா உடைக்கப்பட்டு கண்ணீர் சிந்த ஆரம்பித்தது. இதை பார்த்த தெய்வம் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் கண்ணீர் விடும்போது தெய்வம் கண்ணீர் விடுவார். தெய்வம் தேற்றுகிற தெய்வம், நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றுகிற தெய்வம். அந்த இடத்துல மரியாளை தட்டி கொடுத்து, மகளே நீ பயப்படாத, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவளுக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுத்த தகப்பன், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தம் போட்டபோது அந்த மனுஷன் வெளியே வந்தானேயானால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் உலர்ந்து போய் கிடக்கக்கூடிய அனுபவங்கள், இதுவரைக்கும் மேன்மையாய் இருந்தது, இதுவரைக்கும் சந்தோஷமாய் இருந்தது, இதுவரைக்கும் சமாதானமாய் இருந்தது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லாம் கெட்டு போய் நாசமாகி கிடக்கிறதே. நான் என்ன செய்வேன்? என் ஆத்துமா துவண்டு போய் கிடக்கிறதே, என் ஆத்துமா விசனப்பட்டு கிடக்கிறதே, என் ஆத்துமா ஏக்கத்தோடு இருக்கிறதே, என் ஆத்துமாவை கட்டுகிறவர் யார் என்கிற எண்ணத்தில் நீங்கள் துடித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமா கட்டப்படும். ஏது விஷயத்தில் துளிர்வு இல்லாமல் கிடக்கிறதோ அந்த விஷயத்தில் ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆத்துமா கட்டப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் அழகாய் சொல்லி தந்திருக்கிறார். நீங்கள் வேதம் வாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாய் இருக்கிறது, அது நிறைவுள்ள வேதமாய் இருக்கிறது, அது ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குரியது தான், இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குரியது தான், இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்குரியது தான், இந்த வார்த்தையை நான் பிடிக்கிறேன், இந்த வார்த்தையை பிடித்து நான் ஜெபிக்கிறேன், இந்த வார்த்தை என் குடும்பத்தை கட்டப்படும் என்று எத்தனை பேர் பிடித்து ஜெபிக்கிறீர்களோ? ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் கேட்பீர்களே ஆனால் அந்த காரியம் நிறைவாய் மாற்றப்படும். அது ஆத்துமாவை சந்தோஷிக்க பண்ணும், அது ஆத்துமாவை கட்டுவிக்கும், அந்த ஆத்துமா துளிர்விட ஆரம்பிக்கும். ஆண்டவரோடு நடக்கக்கூடிய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை பேசி பழகுவீர்களே ஆனால் அதில் ஒரு ஜீவன் உண்டாகும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமா உயிர் பெற்று கொண்டே இருக்கும். உங்கள் ஆத்துமாவில் சந்தோஷம் உண்டாகும். சஞ்சலமும் தவிப்பும் அந்த ஆத்துமாவிலிருந்து எடுத்து மாற்றப்பட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் உன் குடும்பத்தில் நிலைவரப்படும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என் ஆத்துமாவை கட்டுவித்தது உம்முடைய வார்த்தை தான் அப்பா, அந்த வார்த்தையை தான் நான் மீண்டும் மீண்டும் பிடித்து கொண்டு ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், நீர் கொடுத்த வசனங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள் என்னை இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்க போகிறார், அந்த வல்லமையை கொடுக்க போகிறார். ஆவியானவருடைய மகத்துவம் அந்த குடும்பங்களில் செயல்படும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று அழகான ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜீவன் தப்புவிப்பதற்கு உம்முடைய வசனம் எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த வசனத்தை நாங்கள் பிடித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்களுக்குள்ளாடி ஒரு ஜீவனை வைத்து எங்களை பாதுகாத்து, எங்களை பராமரித்து, எங்களை தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படட்டும். அந்த ஆத்துமா கட்டப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழி நடத்தி திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.